வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. யமுனா பண்ண இந்த விஷயத்தினால ரொம்பவே கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, விஜய் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க காவேரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிவின் குமரன் 2 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. காவேரி கிட்ட பார்த்து வந்து பேசுகிறாங்க. காவேரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வக்கீலை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கும் வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம நிவினோட ஹெல்ப்பை வந்து நாட முடியாது அப்படின்றதுனால ஒரு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கேற்ற மாதிரியே அவங்க மாமா கிட்டேயும் சொல்லிடுறாங்க, நானே பார்த்துக்கிற மாமா, இவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இது ஒன்றுமே புரியல நிவினுக்கு. ஏன் திடீர்னு வந்து காவேரி இதை மாதிரி ஒரு மாற்றத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரே குழப்பம் அடைகிறாரு. என்னாச்சு காவேரி, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்டாலும் வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யமுனா மேலே உள்ள கோவத்தை வந்து நிவின் மேலே காட்டுற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் காவேரியோட மனசுக்குள்ளேயும் வந்து தோணுது, யமுனா பண்ண தப்பால் நிவின் என்ன பண்ணுவார் பாவம், அவரையே நம்ம வந்து எரிஞ்சு விழுறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணிட்டு அதுக்கப்புறம் நிவின் கிட்ட போய் பேசுகிறாங்க. தன்மையான முடிவு வந்து சொல்கிறாங்க. பக்கம் நிவினும் கேட்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன் அவங்களும் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு காவேரி, நிவின் ஹெல்ப் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கான முடிவு வந்து அக்கா கிட்ட போய் கேட்டுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்படி சொன்னதை அடுத்து ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க நம்ம குமரன். அதுக்கப்புறமா கங்காவுக்கு கால் பண்ணி என்ன நடந்தது அப்படின்றத வந்து நல்லா டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க யமுனா மேலே. அப்புறமா நிவின் கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, ஸோ விஜய் வந்து மாட்டிக்கிட்டதுக்கு காரணமே வந்து நம்ம யமுனா தான் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் ரொம்பவே பதட்டத்தோடு கேட்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றியும் வந்து நிவின்கிட்டேயும் சொல்கிறாங்க. நான் அப்போவே நினச்சேன், நான் எனக்கு தெரிஞ்சு அவள் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவளை உண்டு இல்லைன்னு பண்ணால் தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோவமாக வந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்புறம் வந்து குமரன் வந்து தடுக்கிறாரு. வேண்டாம் நிவின், இந்த சமயத்தில் வந்து இது வந்து பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது, அதெல்லாம் பொறுமையாக பேசிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம விஜய் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. போனதும் விஜயை பார்த்ததும் காவேரி ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க. காவேரி நீ எங்கடி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ உன்னோட ஹெல்த்தை பாரு காவேரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. காவேரி கிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, அந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது, அப்புறம் எப்படி கரெக்டாக தேடி வந்தாங்கன்னு தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு வந்து சொல்லிட்டு இருக்க தருணத்தில் எல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாரு. எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமாங்க, யமுனா தான் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அதிர்ச்சியாகிறாரு. திரும்பவும் சொல்கிற காவேரி, எதனால் யமுனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. யமுனாவுக்கு என் மேலே தாங்க கோவம் இருக்குது, ஆனால் தேவையில்லாமல் உன்னை மாட்டி விட்டுட்டாவ. காவேரி என்ன விஷயத்துக்காக அவள் கோவம் அடைஞ்சா, உண்மையில எதுக்காக கோவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, விஷயத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசலாங்க, இப்போதைக்கு உங்களை வெளியில் கொண்டு வரணும், அதுதான் என்னோட ஒரே லட்சியம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் வந்து தாத்தா வராரு. என்னப்பா விஜய் இப்படி ஆயிடுச்சு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கேட்க, அதுக்கப்புறம் தெரியல தாத்தா, யார் மூலியமாக வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் தன்னோட முயற்சியை மேற்கொண்டு எப்படியாவது விஜய் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரி ஏற்கனவே வந்து விஜய் வெளியில் கொண்டு வந்த அனுபவம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து செயல்பட்டு விஜய் வெளியில் கொண்டு வராங்களோ, இல்லை நம்ம வெண்ணிலா வந்து நல்லபடியாக உயிர் பிழைச்சி அவங்க தான் வந்து உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் விஜய் வெளியில் வராங்களோ, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இதெல்லாம் நல்லபடியாக நடந்ததுக்கப்புறமா எப்படியும் வந்து காவேரியோட விஷயம் என்ன பண்ணுறது நம்ம சாரதாமாவுக்கு தெரிய வரும். ஸோ சாரதாமா எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகிறாங்க, நம்ம விஜய்க்கு ஆப்போசிட்டாவா தன்னோட பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விஜயோட சேர்ந்து வாழ வைக்கிறாங்களா, எல்லாத்தையுமே தாண்டி காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் காவேரியை விஜய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.